சிஎம்ஏ இன்டர்மீடியட்டில் லா அண்ட் எத்திக்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த கோட் அண்ட் வெஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்குது. ஓகேங்களா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த சாப்டர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சில பேர் வந்து இக்னோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க. என்னோட பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த டாப்பிக்லேருந்து 7 மார்க் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் 14 மார்க் கூட வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போ இதை நீங்கள் விட்டுட்டு போயிட்டிங்கன்னா யாருக்கு லாஸ்னா உங்களுக்கு தான் லாஸு. ஓகே, சரி. இப்போ இதுக்கு என்ன தான் ப்ரோ வழி? இதை நான் விடணும்னு நினச்சிட்ருக்கேன். பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி ஒரு பாருங்கள், எங்கே ஆரம்பித்து என்ன கொஷின் என்ன முடியுது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேரோட ஒரு டவுட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்கும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டாபிக் நீங்கள் விடணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், சம்டைம்ஸ் 7 மார்க் போயிடும், சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14 மார்க் வரைக்கும் போகிறக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, பேஜ் நம்பர் 311, 312. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் ஃபார் ஃபிக்ஸிங் வேஜஸ். ஓகேங்களா, வேஜஸை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, தென் அந்த மாதிரி அந்த பாயிண்ட்ஸ்லாம் நல்லா நீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக செக்ஷன் நம்பர் 8, செக்ஷன் நம்பர் 9 இதிலெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள். ஓகே, இது கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணி பாருங்கள். ஏன்னா பேஜ் நம்பர் 311, 312, 313, 314, 315. ஓகே, இதிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் கவர் ஆகுதுன்னு தெரியுமா? ஆக்சுவலாக ஃபிக்ஸேஷன் ஆஃப் மினிமம் வேஜஸ். ஒரு மினிமம் வேஜஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? இது டைம் ஒர்க்கு, பீஸ் ஒர்க்கு, குட்டி பசங்களுக்கு ஒரு சைல்டுக்குலாம் ஒரு மாதிரி, அடல்ட்டுக்கு ஒரு மாதிரி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வேறு என்ன கொஷின் இருக்குன்னு பாருங்கள். ப்ரொசீஜர் ஃபார் ஃபிக்ஸிங் இருக்கா? ப்ரொசீஜர் ஃபார் ஃபிக்ஸிங் இது ஒரு கொஷின். 2 கொஷின் ஆக்சுவலாக இப்போ நான் 2 கொஷின் சொல்லிட்டேன். ஃபிக்ஸேஷனுங்கிறது ஒரு கொஷின் தான் இருக்குது. இதெல்லாம் ஃபிக்ஸேஷனை பற்றி சொல்கிறது. எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? 1 மணி நேரத்துக்குன்னு சொல்கிறீங்க, ஒரு யூனிட் ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஓகேங்களா, ஸோ ஃபிக்ஸேஷன் ஆஃப் மினிமம் ரேட் ஆஃப் வேஜஸ்ங்கிறது ஒரு கொஷின். அதுக்கப்புறம் அந்த மினிமம் வேஜஸை எப்படி என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டால் அதில் சொல்லியிருப்பாங்க. என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னா, கமிட்டிலாம் உட்காந்து பேசுவாங்க, அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அது ஒரு கொஷின். ஸோ இப்போ நான் 2 கொஷின் சொல்லிட்டேன். 2 கொஷின் ஆச்சா? ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேறு என்ன கொஷின்னா, இங்கே ஒரு கொஷின் இருக்குது பாருங்கள், டைம் லிமிட் ஃபார் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ். இது எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா, டிஸ்கஸ் அபவுட் டைம் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ்னு சொல்லிட்டு இது ஒரு கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா, இது ஒரு கொஷின். அப்போ 3 கொஷின் ஆச்சா? அதுக்கப்புறம் இன்னொரு கொஷின் இருக்குது, இங்கே பாருங்கள், டிடக்ஷன்ஸ் விச் மே பி மேடு ஃப்ரம் வேஜஸ். ஓகே, உங்கள் வேஜஸ் அமௌண்ட் கொடுக்குறீங்கல்ல, அந்த வேஜஸ்லேருந்து எதெல்லாம் பிடிச்சி கொடுப்பீங்க, டிடெக்ட் பண்ணுவீங்க. இப்போது நான் ஒரு எம்ப்ளாயராக இருக்கேன், நீங்கள் எம்ப்ளாயி. அப்போ வேஜஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, உங்ககிட்ட வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் நீங்கள் என்கிட்ட முன்னாடி அட்வான்ஸ் வாங்கிருக்கீங்க. அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் என்ன பண்ண, வேஜஸ் டிடெக்ட் பண்ணணும்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின் பாருங்கள், எவ்வளோ டிடக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ எவ்வளோ கொஷின் நான் சொல்லியிருக்கேன். ஃபிக்ஸேஷன் ஆஃப் மினிமம் ரேட் ஆஃப் வேஜஸ்னு ஒரு கொஷின். சரிங்களா, அதில் எதை பற்றிலாம் சொல்லணும்? டைம் ரேட், பீஸ் ரேட், சைல்டு, அடல்ட்டு. ஓகேங்களா, லொக்கேஷன் வேறு வேறு. இப்போ மதுரையில் ஒரு மார்க் கொடுப்பீங்க, இப்போ மதுரையில் எலக்ட்ரிஷியன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு மார்க் கொடுக்குறீங்க, அதே சென்னையில் எலக்ட்ரிஷியன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு மார்க் கொடுக்குறீங்க. ஸோ ஏரியா பேஸ் பண்ணி வேறு மாதிரி இருக்கா, அந்த பாயிண்ட் ஆஃப் வந்து நம்ம சொல்கிறது. ஸோ அதனால் ஃபிக்ஸேஷன் ஆஃப் மினிமம் ரேட் ஆஃப் வேஜஸ்ங்கிறது ஒரு கான்செப்ட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரொசீஜர் ஃபார் ஃபிக்ஸிங்கிறது கமிட்டிலாம் உட்காந்து பேசுகிறாங்களே அது ஒரு கொஷின். அடுத்து இப்போ காமிச்சது டைம் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ். எப்போ கொடுக்கணும் ஒரு வேஜஸ்ங்கிறது? இப்போ ஒரு மாதத்துக்கு மேலே கொடுத்தாங்கன்னா அது பேர் சேலரி, வேஜஸ் கிடையாது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி சொல்கிறது அது ஒரு கொஷின். 3rd கொஷின் ஆச்சா? டைம் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ். இது என்ன கொஷின்? இது டிடெக்ஷன் ஃப்ரம் வேஜஸ். வேஜஸ்லேருந்து எதெல்லாம் டிடெக்ட் பண்ணுவீங்க பாருங்கள். கோட் ஆன் வேஜஸ் விடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ நான் 4 கொஷின் சொல்லிட்டேன். ஓகேங்களா, இந்த 4மே உங்களுக்கு என்ன ஆகுது, இப்போ மிஸ் ஆகுது. அது போக இங்கே ஒரு கொஷின் இருக்குது பாருங்கள், என்னது, செக்ஷன் 19 டாக் அபவுட் ஃபைனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கொஷின் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எவ்வளோ கொஷின் வந்துருச்சு உங்களுக்கு? 5 கொஷின் வந்துருச்சு. சரிங்களா, மேக்ஸிமம் இந்த 5 கொஷின் மெயின். அது போக இங்கே கீழே பார்த்துக்கோங்க, 318, 319 இதுலேருந்து ஒரு கொஷின் கவர் ஆகும். என்ன 318, 319 இதை மட்டும் பாருங்கள். 318 அண்ட் 319 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். என்ன கொஷின் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேமெண்ட் ஆஃப் போனஸ். ஓகே, இப்போ பாருங்கள் உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ கொஷின் ஆச்சு இப்போ நான் சொன்னதில். ஃபிக்ஸேஷன், ப்ரொசீஜர் ஃபார் ஃபிக்ஸிங், ஓகே, டைம் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ், டிடக்ஷன் ஃப்ரம் வேஜஸ், ஃபைனு, இப்போ சொன்ன பேமெண்ட் ஆஃப் போனஸ். 6 கொஷின். கோட் ஆன் வேஜஸ் விடுறதுக்கு முன்னாடி இது வந்து நமக்கு எவ்வளோ கொஷின் மார்க் லூஸ் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுட்டு அதை விடலாமா வேண்டாமான்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்குவோம். ஏன்னா ரீசெண்டாக நான் யூடியூப் லைவ் வரும்போது நிறைய பேர் வந்து ஒரு ஆல்ரெடி எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக லைவில் கூட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டாங்கன்னா, நான் விடலான்ருக்கேன், தயவு செஞ்சு விடாதீங்கப்பா ப்ரோ, ஆனால் பேராகிராஃபாக இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் அதை இது பண்ணிக்கோங்க. சரிங்களா, நீங்கள் நல்லா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, கான்செப்டை புரிஞ்சுட்டு எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சென்டென்ஸ் வந்து நம்ம அது ரிலேட்டடாக பண்ணாலே போதும். கரெக்டாக இங்கே இருக்கிற மாதிரி அக்யூரேட் வேர்ட் இருக்கும்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க, அது ரிலேட்டட் அவ்வளோதான். இப்போ நான் சொன்னேன்ல, பை த ஹவர், பை த டே, அந்த மாதிரி வேர்ட்ஸ் மட்டும் அங்கே கரெக்டாக சொல்லிடணும், அவ்வளோதான். ஓகேங்களா, சரி.
இப்போ இன்னும் நல்லா ஒரு பிடிஎஃபாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் ஒன்று சொல்லட்டா, டிசம்பர் 2018 கொஷின் பேப்பர், டிசம்பர் 2019 கொஷின் பேப்பர், ஜூன் 2019 கொஷின் பேப்பர், இந்த 3 அட்டெம்ப்ட் கொஷின் பேப்பரை மட்டும் பாருங்கள். 3 அட்டெம்ப்ட் கொஷின் பேப்பரில் இப்போ நான் 6 கொஷின் சொன்னேன்னா, இப்போ நான் ஒரு 6 கொஷின் சொன்னேன்னா, இந்த 6 கொஷினில் அட்லீஸ்ட் ஒரு கொஷினாச்சும் இருக்கும் பாருங்கள். மார்க் மை வேர்ட். இப்போ நான் 3 அட்டெம்ப்ட் கொஷின் பேப்பர் சொன்னேன். டிசம்பர் 2018, ஜூன் 2019, டிசம்பர் 2019. இந்த 3 அட்டெம்ப்ட் கொஷின் பேப்பருமே நம்ம இன்டர்மீடியட் குரூப்பில் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். வேணும்னா நீங்கள் கூகுளில் கூட சிஎம்எஸ் சஜஸ்ட் ஆன்சர் சர்ச் பண்ணி கூட இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போ நான் சொன்ன 6 கொஷினில் கொஷின்ஸ் இருக்கும். உங்களுக்கு நல்லா பிடிஎஃப் தேவைன்னா நீங்கள் அதை கூட நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம், தப்பே இல்லை. ஆனால் விடணுங்கிற தாட் தயவு செஞ்சு வேண்டாம், ஓகேங்களா? நான் தான் சொல்லிட்டேன்ல, 7 மார்க் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் 14 மார்க் கேட்டாங்கன்னா உங்களுக்கு தான் கொஷின் பேப்பர் டஃபாக ஃபீல் ஆகிற மாதிரி ஆயிடும். அதனால் படிச்சுட்டு போகிறது நல்லதுன்னு தான் நான் சொல்கிறேன். விடணுங்கிற தாட் வேண்டாம். கொஞ்சம் நல்லா கிளியராக பார்க்கணுன்னா அந்த கொஷின் பேப்பரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்ன 6 கொஷினில் இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன், கேரண்டியாக நான் சொல்கிறேன். ஓப்பன் பண்ணி பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு அப்போ தான் கிளாரிட்டி கிடைக்கும். அதில் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும், ஓகேங்களா? லா கொஷின் பேப்பரில் நான் சொன்ன இந்த 3 கொஷின் பேப்பர் மட்டும் பாருங்கள். எதுக்காகனா இந்த கான்செப்ட்டுக்கு, கோட் அண்ட் வெஜ்ஜஸ்க்கு, சரிங்களா? ஓகே, இன்னும் நிறையா வந்து இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நிறைய சப்ஜெக்ட்ஸில் வந்து நம்ம அப்கமிங் ஒன்றா வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், பார்க்கலாம்.